ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்தங்கஞ்சி பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன், 50 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரு 20 வெள்ளைப்பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சுக்கு, ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உளுந்தை ஃபஸ்ட்டு வறுத்து எடுக்க போகிறோம். உளுந்தை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் அதுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், கருப்பு தோலி உளுந்து. இந்த மாதிரி உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த உளுந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்கிற 50 கிராம் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. ஒரு 20 வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளைப்பூடு நிறைய சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கருப்பட்டியை நல்லா மாவாக நுணுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 6 விசில் வச்சுக்கோங்க. நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. 6 விசிலுக்கு வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி சேர்க்கணும். முதல்ல கருப்பட்டி சேர்க்கக்கூடாது. உளுந்து, அரிசி, வெள்ளைப்பூடை நல்லா அவிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இப்போ கருப்பட்டி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சிக்கோங்க. ஒரு 5-6 விசில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடும். வந்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் திருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் திருவி சேர்த்தாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லது. எல்லோரும் நம்ம சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோரும் நம்ம சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான மற்றும் ஆரோக்கியமான உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்றதுனால நம்ம கை கால் வலி, உடம்பு வலி எல்லாம் சரியாயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.